biryani chicken gravy. Whoa! வணக்கம் and welcome to Karthika channel. KC Family Insta special hi weekend vlog தான் பார்க்க போறீங்க. மட்டன் தம் பிரியாணி ரெடியா இருக்குது. இந்த பக்கம் சிக்கன் தனி கிரேவி ரெடியா இருக்குது. நம்ம காரம் சாரமா இருக்கணும், கொஞ்சம் தண்ணியா இருக்கும். ஒன் பாட் ரெசிபி அது. இந்த ரெசிபி எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்னிங்ல இருந்து என்னெல்லாம் பண்ணன்றதும் அண்ட் உங்களுக்கு நிறைய டிப்ஸும் ஷேர் பண்றேன். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கமிங் வீக்குக்கான ஃபுல் வீக்குக்கு மீல் பிளானும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சண்டேனா எல்லாரும் லீவ்ல இருப்பாங்க, நமக்கு தான் வேலை. இன்னைக்கு எங்கேயுமே போல, நாங்க லீவும் கிடையாது. எனக்கு கிச்சன்ல மாங்குன்னு வேலை தான். மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் இதுதான் நாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மட்டன் ஃபர்ஸ்ட் வேக வச்சிடலாம். குக்கர்ல சின்ன வெங்காயம் ஒரு 5-6 தட்டி போட்டிருக்கேன். இஞ்சியும் தட்டி போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுலயே பிரியாணி நம்ம செஞ்சிடலாம். சூடான பாத்திரத்துல 4 ஸ்பூன் எண்ணெய், 4 ஸ்பூன் நெய் வந்து ஊத்திருக்கேன். நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா 600 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஹோல் கரம் மசாலா பிரிஞ்சில் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு 4 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம், லீசா வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்தாச்சு. அது வதங்கறதுக்குள்ள இங்க சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. சர்வன் குட்டிக்கு மட்டும் தான் நான் சூப் கொடுக்குறேன். ஏன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி நாங்க எல்லாரும் குளிக்கிறோம் இன்னைக்கு. சோ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது கொஞ்சம் சூப் இருந்தாக்கா குழந்தைக்கு நல்லா இருக்கும், கோல்டு பிடிக்காம இருக்கும் அப்படின்றதுனால. இங்க வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், பச்சை மிளகா 2, காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள், தனியா தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு பிரியாணி மசாலாவும் கல்லுப்பும் சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டுறேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு தக்காளி ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாதி தக்காளி ஆட் பண்ணிட்டு 2 மிக்ஸ் கொடுத்துட்டு திருப்பி நான் தக்காளி ஆட் பண்றேன். வெங்காயம் எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் நான் தக்காளியும் இங்க எடுத்திருக்கேன். நல்ல எண்ணெய் வச்சிருக்கேன், நல்லெண்ணெய் வச்சிருக்கேன். அதனாலதான் நான் கையில வளையல்லாம் போடல. சில பேர் ஏன்கா கையில வளையல் போடல சமைக்கும் போதுன்னு கேட்பீங்க. ஷர்வனுக்கும் என்னெல்லாம் தேய்ச்சி விட்டனுங்களா, எனக்கும் நான் தேய்ச்சேனா அது ஊறிட்டு இருக்கு. அதனாலதான் நான் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டேன். தயிரும் 1/2 கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னது சூப்பு குடிச்சிட்டீங்களா? சூப்பரா இருக்குதா? சூப்பரா இருந்துச்சு. அவனுக்கு ஏத்த மாதிரி காரம் இல்லாம செஞ்சிருக்கேன். காரம் இல்லாம தான் நீ செஞ்சிருப்பா, அவனுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, அதனால சூப் போட்டுக்கலாம். பயங்கரமா ரெடா நீ நல்லெண்ணெய் வச்ச உடனே. மூஞ்செல்லாம் என்ன முடியெல்லாம் நட்டு நிக்குது. சரி இப்போ குடிச்சிட்டீங்களா? நல்லா இந்த மாதிரி சுருள வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம மட்டனையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச மட்டன் இது. மட்டன் பிரியாணி செய்யும் போது அந்த வேக வச்ச சூப்ல செஞ்சாதான் அந்த ஃபிளேவர் வந்து ஒரு ரைஸ்லயுமே இருக்கும். சூப்பை நீங்க எடுத்துட்டு மட்டனை மட்டும் ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்காது. மட்டன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி பொடியா நறுக்குனது சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து நல்லா அந்த ஃபிளேவர் எல்லாம் மட்டன்ல இறங்குற வரைக்கும் நான் சிம்ல வச்சு வதக்கிடுறேன். அதுக்கப்புறமேட்டு எந்த கப்ல நீங்க பாஸ்மதி அரிசி எடுத்தீங்களோ அதே கப்ல 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு நீங்க சூப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் மொத்தம் 3 கப் ரைஸ் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். அதுக்கு 4.5 கப் மட்டன் சூப் நான் ஆட் பண்ணிருக்கேன். லெமனையும் 2 லெமன் புழிஞ்சு வச்சிருக்கேன் ரெடியா. பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரத்துக்கு மேல கொஞ்சம் ஊறிடுச்சு. அதை வடிகட்டி தண்ணியே இல்லாம நான் ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடுறேன். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கக்கூடிய லெமனை சேர்த்துட்டு கொஞ்சமா புதினாவும் கொத்தமல்லியும் மேலாப்பில் ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் நெய்யையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். கடகடன் தாளிச்சுட்டா ஷர்வினியும் குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துருவேன். ஸோ அதனால தான் அவசரமா டக்குன்னு செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஃபுல் சிம்ல வச்சு மேல ஏதாவது ஒரு வெயிட் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே நம்ம தம்ல விட்டோம்னா சூப்பரா பிரியாணி வந்து தயாராயிடும். சிக்கனையும் நான் பேரலா பண்ணிட்டு இருந்தேன், அதையும் நான் உங்களுக்கு ரெசிபி கொடுத்துடுறேன். குக்கர்லயே அப்படியே தாளிச்சிட போறேன், 1 பாட் ரெசிபியா. அதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஹோல் கரம் மசாலா, 2 பச்சை மிளகா, 3 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துட்டு சோம்பு தூள் 1/2 ஸ்பூன், மிளகு தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய் தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே அளவுக்கு தனியா தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு தூள் கொஞ்சம் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா கூட ஆட் பண்றதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய் தூளும் சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூனும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு விழுது நம்ம ஆட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 4 பழுத்த தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து நல்லா வழுவழுன்னு விழுத அரைச்சு நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான திக் தயிர் இது, அதனால 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடவே நான் ஆட் பண்ணிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். நல்லா கலர் மாதிரி வரும்போது நல்லா சுடு தண்ணியை நம்ம ஆட் பண்ணி புதினா கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளர்ந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம 4 விசில் விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பரா சிக்கன் வந்து தயாராயிடும். விசில் வந்ததுக்கு அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ட்ரம் ஸ்டிக் மாதிரி செய்யலாம்னு நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சிக்கன். எனக்கு வந்து மசாலா மேல இந்த பஜ்ஜில எல்லாம் இப்படி கோட் ஆயிருக்கும், அந்த மாதிரி கோட் ஆகி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 65 மாதிரி செய்யாம மேல அது கோட் ஆகிற மாதிரி செய்யலாம் அப்படின்னு நான் செஞ்சேன். அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிருந்தேன். கொஞ்சம் மைதாவும் காணும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த மசாலா மேல கோட் ஆகணும்னு கேட்டிருந்தாங்க. அதை மட்டும் தனியா உரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கணும், காரமா நான் உள்ள ஜூஸ் இறங்கி இருக்கணும், ஃபுல்லா கேட்டாரு ஜி. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிடிச்சமான மசாலாலாம் நான் போட்டிருக்கேன். இது வேணும்னா சொல்லுங்க, நான்
தனியாக ஒரு ரெசிபியை நான் உங்களுக்கு போடுறேன். இன்னைக்கு இந்த ட்ரம் ஸ்டிக் செய்யறதுக்கு நான் வந்து கடாயில் எண்ணெய் போட்டு பொரிச்சு தான் எடுத்து காமிச்சிருக்கேன். ஆனால் இது ஏர் ஃப்ரையரில் செஞ்சீங்கன்னா எண்ணெயே இல்லாமல் செஞ்சிடலாம், ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம். அடுத்த வாட்டி நான் வந்து ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்யறது அப்படின்றதும் இதுக்கு என்ன மாதிரி மசாலாலாம் போடலாம் அப்படின்றதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சிக்கனும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகணும், மட்டனும் வெந்து வரணும். இங்கே ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஷர்வினை குளிக்க வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். இங்க ஃப்ரீசர்ல வச்சோம் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வெளில வச்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா லெக் பீசஸ் சூப்பரா மசாலாலாம் ஊறி ரெடியா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைத்தா. எங்களுக்கு வந்து நல்லா தயிர் இருக்கணும். இந்த ஹோட்டல்ல எல்லாம் வெங்காயம் மட்டும் கொடுப்பாங்க, தயிரே எங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எங்க தயாரா இருக்கு. வெள்ளரிக்காவும் தயிரும் சீரகம் பெருங்காயம் உப்பு இதெல்லாம் போட்டு மோர் வந்து அடிச்சு குடிச்சோம் இன்னைக்கு. ஷர்வினுக்கு கொடுக்கல, ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்கனால. ஷர்வினுக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சாச்சு, நாங்களும் குளிச்சா ஜியோ நாங்கள் எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாச்சு. தம் வந்து ரெடியா இருக்கு. சுட சுட இருக்குமான்னு தெரியல, ஏன்னா நாங்கெல்லாம் குளிச்சு சுடா இருக்கு. பர்ஃபெக்ட் சண்டே இன்னைக்கு நமக்கு. ஆமா, மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி. ஓ செம்மையா இருக்குடா. ஏய் வாசனை, செம வாசனை. வாசனை ஏன்னா கேமரா கூட இப்படி இருக்குதாரு. வாசனை தரந்தாடா மூணுல எடுத்துட்டு இருக்கு வாசனை. இந்த பக்கம் வரீங்களா? இந்த பக்கம் வாட்டா அப்படிதான் இருக்கும். ஏய் செமையா இருக்குப்பா, செமையா இருக்குப்பா. நல்லா குச்சி குச்சியா நிக்கிது பாருங்க. பர்ஃபெக்ட் பிரியாணி வந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா வெந்து இருந்தது, மெத்துன்னு இருந்தது, ஆனா உதிரி உதிரியா இருந்தது. மட்டன் பஞ்சு போல வெந்திருந்தது. பிரியாணி வாசனை வீடு முழுக்க சூப்பரா இருந்தது. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டோம். செம்மையா வந்திருக்கா? சூப்பரா வந்திருக்கு. ஆனா ரைஸ் பாருங்க பொல பொலன்னு. ஓ செம பிரியாணி. ஓயா விருந்துதாயா நம்ம வீட்டுல. வெறும் பிரியாணி இருந்தாலே விருந்துதாங்க. ஆமா. சிக்கனை பார்த்துலாமா? அவன் எப்படி வந்திருக்கான்னு தெரியல, ஏதாவது சொதப்பி இருப்போமா இல்லையான்னு ஒரு பயத்தோட தான் ஒரு சமையலும் அந்த அவுட்புட் நல்லா வந்துட்டு வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னாலே பா. சிக்கன்ல இருந்து எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கு பாருங்க. நான் 3 ஸ்பூன் தான் விட்டேன் எண்ணெய். இந்த குட்டி ஸ்பூன் இருக்கும்ல எண்ணெய் சொல்லிக்கல, அதில் 3 ஸ்பூன் தான் விட்டேன். நல்லா ஆறணும்னா கொஞ்சம் திக்காயிடும். உப்பு காரம் மட்டும் பார்த்துடலாம். லைட்டாக கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி மேலாப்பில் தூவி கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சிக்கன் மட்டும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மிளகுத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் கோபுரமாக ஆட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். சுட சுட சாதத்தில் அப்படியே ஆவி பறக்க இதை எடுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த ஹா அப்படின்னு சூடில் சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவே நான் கொஞ்சம் அள்ளி எடுத்து மேலே நான் சொன்னேன் இல்லையா ஒரு கோட் வேணும், நான் அந்த மாதிரி கோட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் அப்படி போடாமல் சும்மாவே கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த வெட்டுலாம் தெரியிற மாதிரி இருக்கும். இப்படி கேட்டதுனால ஒரு பேட்ச் அந்த மாதிரியும் அடுத்த பேட்ச் ஓரளவுக்கு கம்மியான மசாலாலையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக இதுவும் தயாராகிடுச்சு. கிட்ட வாங்கி எப்படி மட்டன் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. இங்க பாருங்க செம்மையா வந்திருக்குல, சூப்பரா வந்திருக்கு. சர்வன் குட்டிக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த நல்லி அவனுக்கு கொடுத்துடணும். ஒரு பீஸ் மட்டன், நிறைய பிரியாணி, கொஞ்சம் ரைத்தா. அவ்வளோ ஜூஸியா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. பிடிச்சி இழுக்கணும் அப்படியே நீனு. சுடுதா இந்த குழம்பு ரைஸோட சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். அப்புறம் செட் தோசை, இட்லி, இடியாப்பம், சிக்கனும் கொஞ்சம் வந்திருக்கு. ஆஹா சூப்பரா இருக்கு. எல்லாமே செமையா வந்திருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க சாப்பிட்டு வந்துடுறோம். குழந்தைக்கு நல்லியே கொடுக்கலாம். சரி எனக்கு நல்லியே கொடுக்கணுமா? வேற வச்சு கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் டிவி பார்த்துட்டே சாப்பிடலாம். இங்க இந்த ரூமுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் பரப்பி வச்சுட்டேன். ஷர்வின் இந்த லெக் பீஸ் பார்த்தோன்னா என்ன சொன்னான்னு தெரியுங்களா? சொல்லு. இது எப்படி செஞ்சீங்க? ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம், அங்க இருந்து ஒண்ணு தூக்கிட்டு நான் ஒண்ணு ஜி ஒண்ணு ஷர்வின் நீங்க எடுத்துட்டு போ, தண்ணி எல்லாம் கொஞ்சம் வாட்டர் பாட்டில புடிச்சு எடுத்துட்டு வந்து வைப்பா அப்படின்னு சின்ன சின்ன வேலை அவர் செய்வாரு. அது இந்தாப்பா எடுத்துட்டு போய் அங்க வெயிட் பண்ணோன்னே அதை பார்த்தோன்னே வாவ் இது எப்படி செஞ்சீங்க, வீட்டுல செஞ்சீங்க அப்படி கேக்குறான். இன்னும் நான் எல்லாத்தையும் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து அம்மா நல்ல வேலை நான் சமைக்கிறதே வீடியோ எடுத்து போடுறேன்னா நான் தான் சமைக்கிறது தெரியும், என்ன இந்த உலகம் புள்ளையே என்ன சொல்லுது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நம்பிக்கை இல்ல. இப்ப நம்ம லெக் பொதுவா செய்ய மாட்டோம்ல, இந்த மாதிரி ஃபுல்லா லெக் செய்ய மாட்டோம். அது ஒரு 2 பீஸ் வாங்கி செய்வோம். இன்னைக்கு ஸ்பெஷல்டா நம்ம வந்து எல்லாரும் இருக்கும். சோ எக்ஸ்ட்ரா குழந்தைங்க சாப்பிடுவாங்களே அப்படின்னு நீ இப்பெல்லாம் இத சாப்பிட ஆரம்பிச்சிட்டல்லப்பா. சின்ன வயசுல நான்வெஜ் சாப்பிடுறது இப்போ கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிடுறதுனால சரி சாப்பிடுற வயசு சாப்பிட்டோம். நல்லி எல்லாம் சாப்பிடுறீங்களா ஆசைப்பட்டு, அதனாலதான் நீங்க நல்லி லெக் எல்லாம் வாங்கி வச்சு எலும்புக்கு ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க என்னமோ நினைச்சு செஞ்சிருக்கேன். ஆனா அவன் பார்த்தோன்னா ஆச்சரியப்பட்ட சந்தோஷம். நம்ம செய்யறத குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா இல்ல பார்த்து சந்தோஷப்பட்டு சரி அட்லீஸ்ட் கொஞ்சமா நம்ம நினைச்சு பாக்குற அளவு சாப்பிடலனாலும் அது ஒரு 80% சாப்பிட்டாங்கன்னா கூட நமக்கு சந்தோஷம் தான். அம்மா எங்களுக்கு வேற என்னங்க வேணும் இல்லைங்களா?
என் குழந்தைக்கு நீங்க நல்லா எண்ணெல்லாம் தேய்ச்சி அழகா சூப்பரா இன்னைக்கு ஃபுல் மசாஜ். இன்னைக்கு ஸ்பா தான் ஷர்வன் குட்டிக்கு நிறைய. சண்டே ஸ்பெஷல் அப்பனா சாப்பிட்டுட்டு நெயில்ஸ் கட் பண்ணி விடணும். கார்த்திகா வந்து சண்டே அப்ப வந்து ஷர்வினுக்கு ஒதுக்கியாச்சு. ஆமா ஃபுல்லா. ஆமா. சூப்பர். மூணு பேருமே என்ன தேய்ச்சி நம்மளே செல்ஃப் கேர் பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் வந்து நீ வந்து ஷர்வின் நிறைய இப்ப வர வர சண்டே எல்லாம் ஷர்வினுக்கு தான். ஓகே. ஏன்னா வெயிலுக்கு வந்து அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா நல்லா இருக்கும். அப்புறம் ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் நான் சொன்னேன் இல்லீங்களா, நான் ஒருத்தவங்க பெரியவங்க வந்து சொன்னாங்க, நம்ம ஊருக்கு தேங்காய் எண்ணெய் இல்லம்மா, நம்ம ஊருக்கு உஷ்ணமான ஊர், நம்ம ஊரு நம்ம நல்லெண்ணெய் தான் வைக்கணும். கேரளாக்காரங்க அது தகதகன்னு ஏன்னா சில்லுன்னு கிளைமேட் இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த தகதகன்னு உடம்ப வச்சுக்கிறதுக்காக தான் அவங்க ஹீட் கொஞ்சம் சூடு தரணுன்றதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறாங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுமா குழந்தைக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நேச்சுரல் டாக்டர் ஆயுர்வேதாவா சித்தார்த்தம் அது டாக்டர் ஒருத்தவங்க வழியில மீட் பண்ண கார்த்திகா சார் வந்து சொல்லி பார்த்தாங்க. அந்த டாக்டர் கூட சொன்னாங்க இந்த மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க அப்படிலாம் சொன்னாங்க ஷர்வினை பார்த்துட்டு. ஸோ அதனால அதுல இருந்து ஷர்வினுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து நல்லெண்ணெய் வச்சு இப்பெல்லாம் குளிப்பாட்டுறேன். கோல்டு எல்லாம் குடிக்கிறது இல்லைங்க, அதுக்கு தான் சூப்புமே வச்சு கொடுத்துட்டேன். நீ கொஞ்சம் காரசாரமா. நாங்கெல்லாம் சூப் குடிக்கல, ஏன்னா அந்த சூப்பை வச்சு பிரியாணி செய்யுங்க, அந்த சூப்பை வந்து எடுத்துடாதீங்க, அதுதான் டேஸ்டே. அந்த சூப் எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா வெறும் தண்ணியில நீங்க பிரியாணி வச்சீங்கன்னா அந்த டேஸ்டே வராது. ஸோ சூப்லயே செய்யுங்க. சரி நாங்க சாப்பிட்டு வந்துடுறோம். லெமன் போடணுமா உங்களுக்கு வேணாமா? லெமன் போடணுமா? பத்தியா இப்பெல்லாம் லெமன் போட்டாதான் 65 லெமன் போடணும் இருக்கு. டேய் யாரா சொன்னா உனக்கு 65 லெமன் போடணும்னு? சாப்பிடவே மாட்டான். மத்த பிள்ளைங்க சாப்பிடுறது பார்க்கும்போது நம்ம பிள்ளை எப்பதான்டா சின்ன பிள்ளைங்க ஒரு லெக் பீஸ் கையில கொடுத்துருவாங்க. ஹோட்டல்ல பாத்துருப்போம் தெரியுமா, அது பாட்டுக்கு அந்த ஒரே லெக் பீஸ் சாப்பிட்டு கிடக்கும். சுடும் இது மேலிட்ட லைட்டா இப்படி 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 இந்த சைடு யா சுடும். ஆமா ஆசாசியா இருக்கான். கையில பரல கடி ட்ரை பண்ணு. இரு கடி பயப்படாத. சுடுதுன்னு ஒண்ணு பாருங்களா, அதுக்கு முன்னாடி வாய் ஆடு போச்சு. சுடுதுன்னு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஓகே. குமுதா ஹாப்பி ஆனாச்சுன்ற மாதிரி கார்த்திகா ஹாப்பி ஆனாச்சு. A few moments later. Friends, வீக் மீல் பிளானிங் இது வந்து வீக் 2. ஏற்கனவே நம்ம 1 போட்டிருக்கோம். அது போன வாரம் வந்து பார்த்துட்டு எல்லாருமே அதுவும் பிண்டு கமெண்ட்ல எனக்கு ரிப்ளையா பண்ணுங்க, யாருக்கெல்லாம் வேணும்ன்றத சொல்லுங்கன்னா அவ்வளோ லைக்ஸ் அவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்தது. அண்ட் பிண்டு கமெண்ட்ல எல்லாம் அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ செகண்ட் வீக் பிளான் கொண்டு வந்திருக்கேன். சிம்பிளா இருக்கு, நல்லாவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சிம்பிளா இருந்தா பத்தாது, குழந்தைங்க ஹெல்தியாவும் நம்ம கொடுக்கணும். சோ நான் சிலதெல்லாம் இதுல கொடுத்துருக்கேன். நான் எப்படி பிளான் பண்றேன்றதை சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நான்வெஜ் வரும்போதெல்லாம் வெஜிடேரியன் இருந்தா நல்லா இருக்கும், நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்கெல்லாம் எக் வருதோ அங்க வந்து நீங்க பன்னீர் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சோயா சங்க்ஸ்ல நீங்க வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம், மஷ்ரூமா ரிப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எக் இருக்க இடத்துல சிக்கன் இருக்க இடத்துலலாம் நீங்க ஈக்குவலா அதே ரெசிபியே நீங்க பன்னீர்லயோ இல்ல சோயா சங்க்ஸ் அதாவது மீல் மேக்கர்னு சொல்லுவோம்ல அதுல இல்ல மஷ்ரூம்ல ரிப்ளேஸ் பண்ணீங்கன்னா அந்த நான்வெஜ்க்கு ஏத்த மாதிரியே சேம் வேணும் அப்படியே மாறிடும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னைக்கு பிரெட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ பிரெட் வந்து ஃபர்ஸ்டே கன்சியூம் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக, அதுவும் பேக்கரி பிரெட் மாதிரி சாஃப்டா கிடைச்சது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஷர்வனுடைய ஃபேவரட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போட்டுறேன். ஃப்ரெஞ்ச் டோஸ்டே வெஜிடேரியன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணலாம்னா, உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துட்டு அதுல கொஞ்சம் மசாலா பொடி எல்லாம் போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரெட்ல பட்டர் தடவிட்டு அதுக்கு மேல இந்த உருளைக்கிழங்கு தடவிட்டு இன்னொரு பிரெட்டையும் வச்சுட்டு டோஸ்ட் பண்ணி தோசை கல்ல எடுத்துட்டு கட் பண்ணி நீங்க கொடுக்கலாம். இல்ல வெங்காயம் அதெல்லாம் வச்சு சாண்ட்விச் மாதிரியும் கொடுக்கலாம். வெஜிடபிள் பிரெட் ஆம்லெட் ரெசிபி ஏற்கனவே கார்த்திகா ரெசிபில போட்டிருக்கேன். எக்கே இல்லாம வெஜிடபிள் ஆம்லெட் போட்டிருக்கேன் கடலை மாவுலாம் யூஸ் பண்ணி. அது கூட நீங்க வேணா கொடுக்கறதா இருந்தா கொடுத்துக்கலாம் ரிப்ளேஸ்மெண்ட்க்கு வெஜிடேரியன்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் போடுறேன். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து சேஞ்சஸோட சொல்றேன். நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எது அடாப்ட் பண்ணிக்கணுமோ அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். சில ஐடியாஸும் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து வீக் 2க்கானது நான் கொடுத்துருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் மண்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ஏன்னா நான் இப்போ பிரெட் ஃப்ரெஷ்ஷா வாங்கியிருக்கேன், ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல கன்சியூம் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பிரெட்டை வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போட்டுட்டு அப்புறம் சென்டர்ல இருக்கிறத வந்து நான் சாண்ட்விச்சோ இல்ல நட்டல்லாவோ இல்ல நான் ஜாம் பட்டர் அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன்னா அந்த பார்டர்ல இருக்குல்ல அதை கிரம்ஸ் பண்ணி எடுத்து நான் ஃப்ரீசர்ல வச்சிருவேன். ஸோ இந்த வாரத்துல ஏதாவது நகெட்ஸ் ஏதாவது பண்றோம் இல்ல ஃபிங்கர்ஸ் ஏதாவது பண்றோம் அப்படின்னாக்கா அதை நம்ம கோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணுவேன் எப்பவுமே பிரெட் வாங்கினா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மண்டேக்கு வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு. லஞ்சுக்கு வந்து முருங்கைக்கீரை வாங்கி என்னுடைய மாமியார் வீட்டில் வந்து முருங்கைக்கீரை வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு ஆஞ்சும் அப்படியே கொடுத்துருவீங்களான்னு கேட்டேன். எனக்கு ஈகப்பட்ட வேலை. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா தெரியும். கிச்சனுக்கு வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தோம். அதுக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் கொஞ்சம் மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்படியே இருக்கு. அந்த குக்கிங் பண்ணதுலேயே லேட் ஆயிடுச்சு.
இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் போய் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணணும், கிச்சனை க்ளீன் பண்ணணும், இதெல்லாம் எடுத்து அன்பாக்ஸ் பண்ணி வைக்கணும், கிச்சனை இறக்கட்டணும், இப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா பேரலா நான் கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஸோ முருங்கைக்கீரை வந்து என் மாமியாரே அழகா எனக்காக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. முருங்கைக்கீரை வந்து சாம்பார், முருங்கைக்கீரை சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன் கார்த்திகா ரெசிபிஸ் சேனல்ல. வேணுன்றவங்க பாருங்க, நம்ம vlogல ரெகுலரா நான் போட்டிருந்திருக்கேன். நிறைய பேர் நியூவா இருக்குன்னு சொல்லி இப்ப நிறைய பேர் அந்த வீடியோ வந்து ரெசிபி வந்து ரீமேக் பண்ணி வீடியோஸ் ரீல்ஸ்லாம் வர போடுறாங்க. பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஸோ முருங்கைக்கீரை சாம்பார் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து காரமா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். சூப்பரா இருக்கும், ஹெல்தியும் கூட. போஷாக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அது ஹெல்தி. குழந்தைங்க கொஞ்சம் வெயிட் போடணும்னு நினைக்கிறீங்க, ஒல்லியா இருக்காங்க அப்படின்னாக்கா ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வந்து நீங்க ரெகுலரா கொடுக்கலாம். அப்புறம் தோசை அண்ட் சாம்பார், இந்த மத்தியானம் செஞ்ச சாம்பாரே ஈவினிங் இருக்கும். நாங்க ஒரு 6:30 6:45 சாப்பிட்டுருவோம். சாம்பார் இருந்துச்சுன்னா நாங்க வந்து சாப்பிடுவோம். நைட் உங்களுக்கு கீரை ஒத்துக்குமானா எங்களுக்கு ஒத்துக்குது, நாங்க சாப்பிடுவோம். ஒத்துக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு சட்னி நீங்க வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நான் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸை காலி பண்ணிடலாம் அப்படின்ற கான்செப்ட் தான். அடுத்தது முருங்கைக்கீரை வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. முருங்கைக்கீரை சாம்பாருக்கு போட்டுட்டு மீதி கொஞ்சம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன். நார்மல் இட்லி தோசை மாவுல வந்து கொஞ்சம் வெங்காயம் குருவா அரிஞ்சு போட்டுட்டு கொஞ்சம் சீரகெல்லாம் கிரஷ் பண்ணி போட்டு முருங்கைக்கீரையும் அதுல போட்டு முருங்கைக்கீரை தோசை லைட்டா ஊத்தப்ப மாதிரி மினி ஊத்தப்ப மாதிரி முருங்கைக்கீரை தோசை வந்து நம்ம போட்டுக்கலாம். அதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பிளான் பண்ணிருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு கோகனட் வச்சு கொஞ்சம் காரமா தண்ணி சட்னி வந்து பிளான் பண்ணிருக்கேன். அப்புறம் பன்னீர் வாங்கியிருக்கேன். அதையும் ஸ்டார்டிங்கே நம்ம கன்சியூம் பண்ணிட்டா நல்லது, ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கிட்டா நல்லது. அதனால அது காலி பண்ணிடலாம்னுட்டு பன்னீரும் வெஜிடபிளும் போட்டு ஃப்ரைட் ரைஸ், அது ஃப்ரைட் ரைஸா இருக்கலாம், இல்ல புலாவ் மாதிரியும் பண்ணலாம். அன்னைக்கு என்ன மைண்ட் தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு பன்னீர்லயே ஃபிங்கர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ரெசிபி நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறேன். அப்புறம் இட்லி வேர்க்கடலை சட்னி. இங்க தோசைக்கும் இங்க இட்லிக்கும் மாவு வந்து காலி ஆயிடும். ஏன்னா இங்கேயும் நம்ம தோசை சாப்பிடுறோம். நான் சொன்ன மாதிரி இந்த பிரெட்ல ஓரத்தெல்லாம் இங்க நம்ம கிரம்ஸ் எடுத்துக்கிட்டோம். சென்டர்ல இருக்கிறத வந்து நான் பிரெட் பட்டர் ஜாமோ இல்லைன்னா நட்டல்லாவோ யூஸ் பண்ணி நான் ஸ்நாக்ஸ் வச்சிருவேன். கூட வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வச்சிருவேன். அடுத்தது வெனஸ்டே அன்னைக்கு மிக்சட் வெஜ் ஆம்லெட். ஷர்வினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பேன் கேக், மிக்சட் வெஜ் ஆம்லெட், நூடுல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் அதை முடிஞ்ச அளவுக்கு நிறைய வெஜ்ஜீஸ் எக் எல்லாம் சேர்த்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுவேன். சோ அதை வந்து காலையில சாப்பிட்டு கொஞ்சோண்டு கெச்சப் வச்சு சாப்பிட்டுருவாரு அவரு. லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீ ரைஸ், சிக்கன் கிரேவி பிளான் பண்ணிருக்கேன். வெஜிடேரியன்ஸ் வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ணிக்கலாம் உங்களுடைய ஸ்டைல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இல்ல மஷ்ரூம் வந்து பெப்பர் ஃப்ரை பண்ணி நீங்க கீ ரைஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் தொக்கு மாதிரி சூப்பர் காம்பினேஷன். சிக்கன் கிரேவி மத்தியானம் பண்றா இல்லையா, அதே நைட்டுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு சப்பாத்தி சுட்டுட்டோம்னா அது வந்து வேலை முடிஞ்சிருச்சு. நான் சோயா சங்க் 65 எப்பெல்லாம் கொடுக்குறோம்னா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சிக்கன் வாங்கி சாப்பிடுவாங்களாம். நான் எது ஃப்ரை பண்ணி கொடுத்தாலுமே, கிறிஸ்பி ஃப்ரை பண்ணி கொடுத்தாலுமே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சாப்பிடுவாங்க. ஸோ போன்லெஸ் பீசஸா கொடுத்தா ஸ்கூல்ல சாப்பிட வசதியா இருக்கும். போன்லெஸ்ல சின்னதா ஒரு 4 பீஸ் மட்டும் எடுத்து சிக்கன் பாப்கார்ன் மாதிரியோ சிக்கன் 65 மாதிரியோ கொஞ்சம் காரம் இல்லாம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அவங்களுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுட்டு கொஞ்சோண்டு சாலட் வந்து கொடுக்கலாம். ஏன்னா சிக்கன் மதியானம் கொண்டு போறாங்கன்றதுனால கேரட்ஸும் குக்குமரும் கட் பண்ணி சாலட் மாதிரி நான் வச்சு கொடுத்துருவேன். அடுத்து தேர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ராகி இட்லி. ராகி இட்லியில வெள்ளை இட்லி தோசை மாவு இருந்துச்சுன்னா, ராகி மாவு இருந்ததுன்னா நீங்க நைட்டே ராகி மாவுல வந்து கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில புளிச்ச இட்லி தோசை மாவு ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சுன்னா அதுல இந்த புளிச்ச ராகி மாவையும் கலந்து காலையில நீங்க சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க இட்லி சுட்டுக்கலாம். இல்ல நீங்க அரிசி, ராகி, உளுந்தெல்லாம் ஊற வச்சு இட்லி வந்து செய்யலாம். நான் வந்து ஊற வச்சு செய்ய போறேன். ஏற்கனவே நார்மலா மாவு மிக்ஸ் பண்றது வந்து வீடியோ போட்டிருக்கேன் vlogல. வேணும்னா கேளுங்க, நான் அந்த ரெசிபியும் போடுறேன். ஊற வச்சு மாவு அரைச்சு செய்யறது இல்ல, அதுவும் ஒரு டைப் இருக்கு. இந்த 2 டைப் ராகி இட்லி ரெசிபியும் நான் சீக்கிரமா இந்த நாளுக்கு முன்னாடியே நான் கொடுக்க ட்ரை பண்றேன். மார்னிங்ல வந்து வேர்க்கடலை தோல்லாம் உரிச்சு வச்சிருக்கிறதுனால ஈஸியான சட்னி எனக்கு வேர்க்கடலை சட்னி தான். வெங்காயம் தக்காளி இப்ப வந்து நிறைய விலை விற்கிறதுனால இங்க வந்து வெங்காயம் தக்காளி சட்னியே இருக்காது. வெங்காய சட்னி தக்காளி சட்னியே இருக்காது. வெங்காயம் தக்காளியை குறைச்சிட்டு கோகோனட் சட்னி, கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி, இந்த மாதிரி சட்னிஸ் தான் நான் பிளான் பண்ணிருக்கேன் இந்த வாரம். ராகி இட்லியும் வேர்க்கடலை சட்னியும், சோயா சங்க்ஸ்ல பிரியாணியும், சோயா சங்க்ஸ்லயே 65 இல்லைன்னா பால்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா, பிரியாணினாலே ஷர்வினுக்கு ரைத்தா கேட்பாரு. அதனால ராகி இட்லி சுட்டோம் இல்லையா, அதுல மீதி மாவு இருக்கும். நைட்டுக்கு வந்து ராகி தோசை நம்ம வந்து மிக்சிலேயே அரைச்சிடலாம், ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் அது. ஸோ ஒரு நாளைக்கு யூஸ் பண்ற மாதிரி அளவா நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ராகி தோசை அண்ட் சட்னி. எக் வந்து ஸ்கிராம்பிள்ட் எக் பண்ணிட்டு கொஞ்சம் பட்டர்ல சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஸ்கிராம்பிள் பண்ணி கொடுத்துட்டு சாலட் வந்து கொடுத்துருவேன். ஏன்னா சோயா சங்க்ஸும் இருக்கு, எக்கும் இருக்கு, கொஞ்சம் ஹெவி ஆயிடக்கூடாதுன்றதுனால நான் வந்து சாலட் வந்து கொடுத்துருவேன். ஃப்ரைடே அன்னைக்கு ஃபுல்லா வெஜிடேரியன் தான். அன்னைக்கு வந்து சேமியா உப்புமா பிளான் பண்ணிருக்கேன். வீட்டுல என்ன சேமியா இருக்கோ, வீட் சேமியாவோ ராகி சேமியாவோ இல்ல நார்மல் அரிசி சேமியாவோ ஏதோ ஒண்ணு, சேமியா உப்புமா வந்து செஞ்சுட்டு தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி வந்து இதுக்கு சூப்பரா இருக்கும். சன்னா வெள்ளை கொண்ட கடலை இருக்கீங்களா, அது இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஊற வச்சு உருளைக்கிழங்கு கூட சேர்த்து புலாவ், கொஞ்சம் காரமா இருக்கும். வெள்ளையா இருக்கிற புலாவ்ல கொஞ்சம் காரமான புலாவ் அது. பன்னீர் 65 வந்து இதுக்கு நான் பிளான் பண்ணிருக்கிறேன். அடுத்தது ஏதாவது ஒரு தோசை மாவு ஏதாவது மீறி இருந்துச்சுன்னா அந்த தோசை, எதுவுமே இல்லைன்னா கோதுமை தோசை, என்ன இருக்கும் அது வந்து அன்னைக்கு தோசை வந்து பிளான் பண்ணிக்கலாம் நைட்டுக்கு. அப்புறம் சட்னியுமே ப்ரிஃபரன்ஸ் வந்து ஷர்வின் குட்டிக்கு ஏத்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்குவேன். எதர்
கோகோனட் சட்னி ஆர் மின்ட் சட்னி, அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி சட்னி, இல்லைன்னா வேர்க்கடலை சட்னி. இந்த சட்னில தான் ஏதாவது இருக்கும். இந்த வாரம் ஃபுல்லா வெங்காயம் தக்காளி சட்னி கிடையாது. அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து நான் பிளான் பண்ணிருக்கேன். சாட்டர்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா பூரி வந்து ஒன்னு பீட்ரூட் பூரி போடுவேன், இல்லைன்னா உருளைக்கிழங்கு பூரி, இல்ல நார்மல் பூரி. அன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு பிளான் பண்ணிருக்கிறதுனால சீக்கிரமா எந்திரிச்சு டைம் இருந்துச்சுன்னா நான் வந்து வெறும் பூரி இல்லாம ஏதாவது காய் போட்டு பூரி செய்வேன். அப்படி இல்லைன்னா பருப்பு உருண்டை குழம்பு, நார்மல் பூரி. இந்த பருப்பு உருண்டை குழம்பே மதியானத்துக்கும் இருக்கும். பருப்பு உருண்டையில இருக்க அந்த உருண்டையே வந்து பாத்தீங்கன்னா நல்ல புரோட்டீன் வச்சு நம்ம வந்து தால்ல தான் செய்யறோம். ஸோ அதனால அதுவே உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கு, அதுவே ஹெவியா இருக்கும் 2 உருண்டை வச்சாலே. ஸோ அதையே தொட்டுக்க வச்சு குழந்தை சாப்பிட்டுருவாங்க. நறுக்கு முறுக்குன்னு கடிச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் வத்தல் சுட்டு நம்ம குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிடலாம். சாலட் சும்மா கொஞ்சம் 2 வெள்ளரிக்காய் 2 கேரட், சர்வன் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் கேரட், அதனால 2 பீஸ் வந்து தொட்டுக்கிறதுக்கு வச்சிடலாம். ஈவினிங் வந்து நூடுல்ஸ்னா மேகி கிடையாது, இல்ல இப்பி அந்த மாதிரி கிடையாது. தனியா நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கியிருப்போம். அது தனியா வேக வச்சு எடுத்துட்டு நம்ம வந்து தனியா பிடிச்ச காய்கறிகள்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் நான் வந்து நூடுல்ஸ் வந்து இங்க பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம இங்க முடிச்சு விட்டுறலாம். சண்டே வந்து நம்ம லீவ் எடுத்துக்கிறோமோ, இல்லைன்னா ஸ்பெஷலா ஃபிஷ்ஷோ மட்டனோ சிக்கனோ என்ன வாங்குறோமோ, இல்ல வெளில போய் சாப்பிட்றோமோ, அவுட்டிங்கோ என்னவோ அது அன்னைக்கு தான் நம்ம பிளான் பண்றோம். இல்ல நமக்கு லீவ் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்காரங்க வீட்டுல சமைக்கலாம், இல்ல யார் வீட்டுக்காவது நம்ம போய் அவங்க வீட்டுல சேர்ந்து சாப்பிடலாம், இல்ல மத்தவங்க நம்ம வீட்டுக்கு கூட சாப்பிடலாம். ஸோ ஸ்பெஷல் டே இல்லையா, அதையே ஏன் பிளான் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் பிளான் இல்லாம போட்டுமே அப்படின்றதுக்காக ஸ்பெஷல் போட்டிருக்கேன். டெய்லி கொஞ்சோண்டு சுண்டல், சின்னதா ஒரு 1/4 கப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கப்ல 1/4 கப் அளவுக்கு சுண்டல் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நான் சொன்ன மாதிரி நீங்க சிக்கன் எக் எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க எல்லா வகையான சுண்டலும் கொடுக்கலாம். கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பயிறு, வெள்ளை காராமணி, கருப்பு காராமணி, சோயா, இந்த மாதிரி நிறைய இருக்கு, வேர்க்கடலை, இதெல்லாம் வேக வச்சு நீங்க சுண்டல் மாதிரி கொடுக்கலாம். சோ அதை நீங்க எங்கேயாவது ரிப்ளேஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 11 மணிக்கு வர ஸ்நாக்ஸ் டைம்க்கு நான் சொல்லியிருக்கேன். ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே நம்ம ஸ்நாக்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா வந்தோடனே சம்டைம்ஸ் நான் வந்துட்டு பால் கொடுப்பேன் குழந்தைக்கு, அவன் பால் குடிப்பான். அப்படி இல்லைன்னா இங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துட்டாருன்னா ஈவினிங் வந்து சுண்டல் இருக்கும், இல்லைன்னா சத்து மாவு கஞ்சி இருக்கும். இங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுக்கல அப்படின்னாக்கா ஈவினிங் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் சர்வன் சாப்பிட்டுருக்கணும், நட்ஸும் சாப்பிட்டுருக்கணும், எக்கும் சாப்பிட்டுருக்கணும். நாட்டுக்கோழி முட்டை வந்து டெய்லி கொடுக்கலாமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நார்மல் முட்டை தான் ரெகுலரா கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க, அதுவுமே கொடுக்க கூடாது அப்படின்னு நான் இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. நாட்டுக்கோழி முட்டை டெய்லி குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். வளர்ற குழந்தைங்க நாட்டுக்கோழி ரொம்ப ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழி முட்டை டெய்லி 2 தாராளமா குழந்தைங்க கொடுக்கலாம். நீங்க டாக்டர் கிட்ட சப்போஸ் நீங்க செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கணும் அப்படின்னாக்கா நீங்க கேட்டுட்டு கூட கொடுத்துக்கலாம். சோ இது வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன், நான் தான் எக்ஸ்பர்ட் அப்படின்லாம் சொல்ல, டவுட்ஸ் கேட்டவங்களுக்காக நான் இதை சொல்லியிருக்கிறேன். அடுத்தது இந்த பிளான் மட்டும் இல்லாம இந்த நொறுக்கு தீனி எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? ஆமாங்க, வீட்டுல வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் போக எக்ஸ்ட்ராவா ஓடி ஓடி விளையாடும் போது, படிக்கும் போது கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும்போது நான் இதை எடுத்துக்கிட்டா, நான் அதை எடுத்துக்கிட்டா. சாக்லேட்ஸ் இருக்குன்னா குழந்தைங்க வயிற்றுல இடமே இல்லைன்னா கூட அதுக்கு மட்டும் எங்க இருந்து இடம் வரும்னு தெரியாது. வயிறு ஃபுல்லுன்னு சாப்பாடு வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சாக்லேட் நொறுக்கு தினா மட்டும் எங்க இருந்து இடம் வரும்னு தெரியல, அதை அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாங்கி வைக்கிறோம் தான், இல்ல வீட்டுக்கு வரவங்க வாங்கி கொடுக்குறாங்க தான், வாங்கிட்டு வராங்க இல்லையா, அது இருக்குதான். அதுவுமே நான் கொடுக்கறது தான், வேற வழி இல்ல. சத்துமாவு கஞ்சியுமே ரெகுலரா கொடுங்க. லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2 பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்க கீரை சேர்க்கல, அப்புறம் காய்கறிகளே இல்ல உங்க மீல் பிளான்லன்னு சொல்லியிருந்தாங்க. போன வாரம் மீல் பிளான்ல நான் வந்து புலாவ் பிரியாணிஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன். அதுல வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் புலாவ், வெஜிடபிள்னு கொடுத்திருந்தேன். அதுல அவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்த்துதான் நான் செய்வேன். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மிக்சட் வெஜ் ஆம்லெட்ல வெஜிடபிள் வந்துருது. இங்க பூரியில நான் வந்து பீட்ரூட் போட்டேன்னா அது பீட்ரூட் பூரி ஆயிடுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது பண்றேன்னா பன்னீர் மட்டும் போட மாட்டேன், இங்க வெஜ்ஜும் போட்டிருக்கேன் பாருங்க, அதுக்குள்ள வெஜ் வந்துருது. கீரை வந்து இங்க முருங்கைக்கீரை வந்துருச்சு. சோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கலந்துதான் நான் கொடுத்துருக்கேன். காய்கறிகளும் இதுல இருக்குது. நைட்ல நீங்க வேணா தனியா காய்கறிகள் ஏதாவது சைட் டிஷ்ஷா செஞ்சு கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம். என் குழந்தைக்கு இந்த மாதிரி மெனு பிளான் பிடிக்குது, அவன் சாப்பிடுறான், இதுல எவ்வளவு சத்தானதா கொடுக்க முடியும் அவனுக்கு அப்படின்னு பிளான் பண்ணி நான் கொடுக்குறேன். உங்க குழந்தைங்க குழம்பு, பொரியல், வறுவல்னு சாப்பிடுறாங்கன்னா தாராளமா நீங்க கொடுக்கலாம். கீரை வந்து இப்பதான் நான் இங்க ஒரு ஆட் பண்ணிருக்கேன், இங்க ஒன்னு ஆட் பண்ணிருக்கேன். இன்னும் போக போக கீரை கடையல், கீரை சாதம், 1 பாட் கீரை ரைஸ் இதெல்லாம் நான் கொடுக்க ட்ரை பண்றேன். ராகிலேயே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் அண்ட் சூப் ரெசிபிஸ்லாம் கூட நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் வேற வேற மெனு பிளான், இந்த டைப்லயே இல்லாம வேற வேற பிளான், ஆனா சிம்பிளா இருக்கும் அந்த மாதிரி பிளான்ஸும் நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த மெனு பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா எதுன்னு அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. இது பிடிச்சிருக்கா அப்படின்றது ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முக்கியமா போன வாட்டி மாதிரியே பிண்டு கமெண்ட்ல லைக் கொடுங்க, இந்த வீடியோக்கும் லைக் கொடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். கிச்சனை செட் பண்றதுக்காக தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்ல எல்லாருமே மதியானமும் சாப்பிட்டோம் பிரியாணி, நைட்டும் பிரியாணி தான். ராகேஷ் குட்டிக்கோ ரொம்ப பிடிச்சிருந்தது, ஷர்வின்கோ பிடிச்சிருந்தது, எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்டான பொருட்கள். இது வரைக்கும் நான் வந்து ரெகுலரா எல்லா இடத்துலயும் பார்க்காத பொருட்களா, ரேரான பொருட்களா நான் வந்து பார்த்து கிச்சனுக்கு வந்து டெக்கர் பண்றதுக்காக வாங்கியிருக்கேன். கிச்சனை வந்து ரீஆர்கனைஸ் பண்ண போறேன். ரீஆர்கனைஸ் பண்ணனா கண்டிப்பா அக்கா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு பார்க்கறதுக்கே. வாங்கின பொருட்களை அன்பாக்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி மொத்த கிச்சனையும் செட் பண்ண போறேன். பேரலா கிச்சன் வந்து அதனால தான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ கிச்சன் கிளீனிங் அண்ட் ரீஆர்கனைசிங் மை நியூ ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து அடுத்தது நான் இங்கே பார்ப்பீங்க நம்ம சேனல்ல. காத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.